ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் நம்ம ஒரு பயனுள்ள தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, கத்திரிக்காயிலிருந்து விதைகளை எடுத்து அதை எப்படி நம்ம சேகரித்து வைக்கணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து பச்சை கத்திரி. இது வந்து விதைக்காக விட்டுருந்தேன், நல்லா கனிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை நான் அறுவடை பண்ணி உள்ளே வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்காக இப்போ அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பெருசாகிருக்கு. இது மாதிரி கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம பறிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கத்திரிக்காயை நம்ம இந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சு 1 மாதத்துக்கு மேலேயே ஆகுது. பாருங்கள், நல்லா அந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே நொதிச்சு அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. இதில் வந்து விதைகள்லாம் அடியில் தங்கி இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த விதையெல்லாம் நம்ம அலசி வெளியில் எடுத்துடலாம். இதை நீங்கள் திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி நொதிக்கும் போது இதில் நிறைய புழுக்கள் கூட உருவாகி இருக்கும். அதெல்லாம் நம்ம தண்ணியில் போட்டு அலசி வெளியில் தள்ளிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டப்பாவை திறந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம நல்லா அலசும் போது அந்த விதைகள் மட்டும் அடியில் போய் தங்கிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியிலேருந்து விதைகளை வடித்து நம்ம எடுத்துடலாம். பாருங்க, எப்படி நல்லா நொதிச்சிருக்கு பாருங்க. அப்படியே அந்த கத்திரிக்காயும் முழுசாக கரைஞ்சிருச்சு. எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் போட்டிருந்தோம் நம்ம இதுக்குள்ள. இதில் நம்ம கையை வச்சு இந்த விதையை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கெலாம் யோசிக்கவே கூடாது. பாருங்கள், இப்போ தோல் தனியாக அப்படியே கழண்டு வந்துருச்சு. இப்போ வந்து இதை நான் அலசி ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம். அப்போ தான் நம்ம விதையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த காம்பு பகுதி எவ்வளோ நாராக இருக்குது பாருங்கள். நல்லா அப்படி கையால் நசுக்கி விட்டிங்கன்னா அந்த விதை மட்டும் தனியாக அடியில் போய் தங்கிடும். நம்ம வடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஊற்றும் போது நிறைய விதையும் கீழே போயிடும். இந்த மாதிரி கையால் நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுட்டு நீங்கள் வடிக்கும் போது விதை மட்டும் அடியில் தங்கிடும். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே விதையெல்லாம் அடியில் போய் நிற்கட்டும். அப்புறமா நம்ம வடித்து ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணியை நம்ம வடித்து விட்டுடலாம். மெதுவாக ஊற்றுங்க. அப்படியே வேகமாக சாய்ச்சிங்கன்னா விதையும் போயிடும். பாருங்கள், எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் 2-3 தடவை இது மாதிரி அலசணும். 2-3 தடவை, ஒரு 4-5 தடவை கூட நீங்கள் அலசலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி இதே மாதிரி அலசணும். இதை நான் இதே மாதிரி நல்லா அலசிட்டு உங்களுக்கு எவ்வளோ விதைகள் அடியில் தங்கி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அலசி முடிச்சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அலசி எடுத்துட்டேன். ஒரு 4-5 தடவை அலசினதுக்கப்புறம் பாருங்கள், விதைகள் மட்டும் வந்திருக்கு. எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு கத்திரிக்காய் மட்டும்தான் வச்சோம், ஆனால் அது வந்து பெரிய கத்திரிக்காய். அதுலேருந்து நம்மளுக்கு இவ்வளோ கத்திரி விதை கிடைச்சிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு எடுத்துடலாம். நல்லா இந்த தண்ணி வடியட்டும். இப்போ வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி நம்ம நல்லா பரவலாக்கி காய வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த விதைகளை இப்படி மாற்றிட்டு நம்ம காய வச்சிடலாம். இது நம்ம எப்படி காய வைக்கணும்னா, காலையில் வரக்கூடிய இளம் வெயிலில் காய வைக்கணும். நல்லா மதியான வெயிலில் வச்சிடாதீங்க, அப்புறம் விதைகள் முளைப்பு திறன் போயிடும். ஒரு 2-3 நாளைக்கு காலையில் ஒரு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வரக்கூடிய இளம் வெயிலில் காய வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாரத்துக்கு நிழலான ஒரு இடத்துல வச்சணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காலை வெயிலில் காய வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாள் காய வச்சிங்கனாலே போதும். இந்த விதைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தண்ணி மேல் ஈரம் காய்ச்சதுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு நிழலான இடத்துல வச்சிடலாம் இந்த விதைகளை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதையை நம்ம எடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 2 நாள் வந்து லேசான வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு நிழலான இடத்துல அப்படியே வச்சுட்டேன் இந்த பிளேட்டோட. இப்போ வந்து இந்த விதையை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா இதோட ஈரப்பதம் எல்லாம் போயிருக்கும். இப்போ வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இதை எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு இப்போ பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதையை நம்ம உடனடியாக விதைக்க முடியாது. ஒரு 2 மாதமாவது இடைவெளி விட்டு தான் நம்ம விதைக்க போகிறோம். அது வரைக்கும் இந்த விதையில எந்த ஒரு பூச்சி தாக்கமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து ஒரு முறையில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இது வந்து ஒரு பேப்பர் கவர் தான். இது மாதிரி நம்ம டேட்டை போட்டு நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ இதை நம்ம என்னைக்கு ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த தேதியை போட்டு நீங்கள் இதில் வந்து விதைகளை போட்டு வைக்கணும். இந்த கத்திரி நம்ம விதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருந்திருக்கும். அதனால் இதோட கலரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது வந்து பச்சை கத்திரி, நல்லா பச்சை நிறத்தில், இளம் பச்சை நிறத்தில் பெரிய அளவில் வரக்கூடிய காய்கள். அது சுவையிலுமே சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சுவையான ரகங்களை நம்ம தக்க வச்சுக்கணும்னா இந்த மாதிரி விதை எடுக்கிற நுட்பம்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த விதை எல்லாத்தையும் இந்த கவரில் போட்டுட்டு இது கூடவே நம்ம இந்த சாம்பலையும் கொஞ்சம் போட்டு வைக்க போகிறோம்.
இது என்ன சாம்பல்னு பார்த்தீங்கன்னா சாதாரண விறகு சாம்பல் கிடையாது. இது வந்து சாணம் வரட்டியே எரிச்ச சாம்பல். இது பரவலாக கிராமத்துலலாம் விதை எடுத்து வச்சாங்கன்னா பாவக்காய், இந்த பரங்கிக்காய் விதையெல்லாம் இந்த மாதிரி சாம்பல் போட்டு தான் வைப்பாங்க. நீங்கள் சாதாரணமாக விறகு எரிச்ச சாம்பலை போடுறத விட இந்த மாதிரி சாணத்தோடைய சாம்பல் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு பூச்சி தாக்கம் இல்லாமல் இருக்கும். இதை எந்த அளவு விதை கூட போடணுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அதிகமாக போட்டு விதையே தெரியாத அளவுக்குலாம் சாம்பல் போடக்கூடாது. கொஞ்சமாக ஒரு விரலால் எடுத்து லைட்டாக தூவி விட்டிங்கனாலே போதும். இந்த சாம்பலே இந்த விதைக்கு போதுமானது. கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், ஏன்னா விதை நிறைய இருக்குது. லேசாக அதுக்கு மேலே அந்த சாம்பல் பட்டாலே போதும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கவருக்குள்ளே போட்டு வச்சிடலாம். விதையே இதுக்குள்ளே போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை நல்லா மடிச்சுட்டு ஏதோ ஒரு டப்பாக்குள்ளே, நீங்கள் சீடை எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பீங்களோ ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. நீங்கள் எப்போ பயன்படுத்த போகிறீங்களோ அப்போ மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி நல்லா மடித்து உள்ளே காற்று போகாத மாதிரி லாக் பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி இந்த விதைகளை நம்ம சேகரித்து வைக்கும்போது ஒரு குறைஞ்சபட்சம் 3 வருஷம் வரைக்குமாவது விதை முளைப்பு திறனோடு இருக்கும். நீங்கள் விதைகளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோங்கிறதுக்காக அப்படியும் கிடப்பில் போட்டுக்கூடாது. அப்பப்போ நம்ம இதை எடுத்து விதைக்கணும். இப்போ வந்து உடனே விதைக்க முடியாது. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இதிலேருந்து விதையை எடுத்து நான் விதைச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.